அப்படிதான். எவ்வளவு வேணா சாப்பிடு, எவ்வளவு நேரம் வேணா சாப்பிட சொன்னீங்க. ஆனா எத்தனை ஸ்கூப் அலோவ் பண்ணீங்க? 3 தான் அலோவ் பண்ணீங்க. சரி, இந்தியாவில் கொடுக்குற மாதிரி சின்ன ஸ்கூப்பா கொடுத்தாலும் மனசாச்சு தொட்டு சொல்ல. சாரி, ஸ்கூப் கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஸ்கூப் கணக்கு தானே. ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தாண்டி தங்கும், வேற ஒன்றும் இல்லை தங்கும். உங்களுக்கு ஸ்கூப் வேணும்னா சொல்லி சென்னையில் வாங்கி தரேன். இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வேணாம் தான் சொன்னேன். இப்போ இங்கே ஒரு மாதிரி சில்லு தானே இருக்குது, அதனால வேணாம்னு சொல்லிட்டு தங்கும், வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவில் எவ்வளோ வேணாலும் வாங்கி தரேன். நீங்க சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. போங்க. சரி ரெடி தங்கும். சரி அப்படியே டாபிக் மாற்றிட்டியா? இல்ல, சொல்றேன். எனக்கு புரியல, ஏன்டி யாருமே என்ன நம்பல? எனக்கு புரியல. ஏன் அவங்க லவ் பண்ண மாட்டேன்னு எல்லாம் யோசிச்சாங்க, எனக்கு புரியல. ஏன்டி அப்படி? உங்க சுத்தியே யாருமே என்ன நம்பல. எனக்கு புரியுது, சுத்தி இத்தனை பேர் இல்லை இல்லை சொல்லும் போது உனக்கு எவ்வளோ பெயினா இருந்திருக்கும். நீ ஏன் அப்படி? எனக்கு புரியல. அங்கிள், அவங்களாம் ஒரு ஜென்ரலா யோசிக்கிறாங்க. ஜென்ரலா ஒருத்தர் ஏன் பேசாம இருக்கணும், என்ன சுச்சுவேஷன்? சரி, MBBS வரைக்கும் கூட ஓகே. அதுக்கப்புறம் ஏன் அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த 4th இயருக்கு அப்புறம் ஏன்? அந்த கேள்விக்கான பதில் நிஜமா உங்களுக்கு எப்படி புரியுது? என் இடத்துல இருந்து நீங்க இருங்க, உங்க இடத்துல இருந்து என்னை வச்சு பாருங்க. நான் ஃபாரினுக்கு வந்துட்டு உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு புரியல. அப்ப என்ன உங்களை சுத்தி இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. நான் எல்லார்கிட்டயும் பேசுவேன், உங்ககிட்ட மட்டும் பேச மாட்டேன். அதே மாதிரி எல்லாருக்கும் வாங்கி தருவேன், எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்டேன். யோசிச்சு பாருங்க. நான் எங்க உனக்கு வாங்கி தரல? எனக்கு புரியல. அதெல்லாம் அப்படிதான், நீங்க எனக்கு வாங்கி தரலதான். சரி, இந்த டாபிக் வேண்டாம் ப்ளீஸ்.